Hello and welcome to another interesting episode on Lemon and Lou. உங்கள் எல்லாரையும் 2 weeks கழிச்சு வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக லாஸ்ட் வீக் வந்து திவாலி சீசன்னால சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க, மாதம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. வித் தட் லாக்டவுன் அண்ட் குவாரண்டைன் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்னால எல்லாருக்குமே வந்து இது சந்தோஷம்தான். ஸோ இந்த தீபாவளி உங்கள் எல்லாருக்கும் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். வித் தட் தீபாவளி நான் யாரும் மறக்க மாட்டாங்க, அதுதான் ஃபோட்டோஷூட். கண்டிப்பாக வந்து சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்ம நல்ல ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணியிருப்போம். நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருப்போம். அதில் எக்கச்சக்க லைக்ஸ் எல்லாம் வந்து அள்ளியிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட்டில் ரொம்ப நிறைய நான் பார்த்த ஃபோட்டோஷூட்ஸ் வந்து எஸ்பெஷலி வந்து ஸ்லோ மோஷன் ஃபோட்டோஷூட்ஸ். ஸ்லோ மோஷன் வீடியோ அப்படின்றது அவுட்டோர்ஸில் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இன்டோர்ஸில் வந்து எடுக்கும்போது எஸ்பெஷலி ஒரு ஃபோனில் ஸ்லோ மோஷன் எடுக்கும்போது ஒரு ஃப்ளிக்கரிங் வரும், லைட் ஃப்ளிக்கரிங். அது ரொம்ப டார்ச்சரஸான ஒரு விஷயமா இருக்கும். என்னப்பா நம்ம ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அது கூட நம்மளால் வந்து ஸ்லோ மோஷனில் எடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு கடுப்பு வரும். ஸோ அதை எப்படி மாற்றணும், அதுக்கு பிஹைண்ட் என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லோ மோஷன் வீடியோன்றது எப்போவுமே ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் தான். ஆனால் ஸ்லோ மோஷனை இன்டோரில், அதாவது வீட்டுக்குள்ளே டியூப்லைட் வெளிச்சத்தில் நம்ம எடுக்கும்போது ஆனால் கண்டிப்பாக இந்த ஃப்ளிக்கரிங் வரும். இந்த ஃப்ளிக்கரிங் எதனால் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சாகணும். ஸோ வீடியோ அப்படின்றது நேச்சுரலாகவே வந்து பொருள் மூவ் ஆகுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எந்த வீடியோவும் எந்த டிவைஸும் வந்து நேச்சுரலாக லைவாக ஒரு பொருள் நகர்றதை அதை வந்து கேப்சர் பண்ணிக்க முடியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா டிவைஸுமே ஒரு பர்டிகுலர் சீனை அப்படியே வந்து ஃப்ரேமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃப்ரேமாக ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தனித்தனி ஃபோட்டோஸாகவே ஒரு வீடியோ ஃபுல்லாகவே தனித்தனி ஃபோட்டோஸாகவே சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி பண்ணுற அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும்போது அது பார்க்க ஒரு வீடியோ மாதிரி இருக்குது. இது அந்த காலத்துலேயே வந்து நம்மளுடைய கார்ட்டூன்ஸ்க்கெல்லாம் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு டெக்னிக். இந்த டிஸ்னி பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் எல்லாம் எப்படி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, எப்படி ஆனிமேட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சு அடுத்தடுத்த சீனை அப்படியே லைனாக வந்து ஃப்ரேம்ஸாக வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் ஒரு ரீலில் சுற்றி அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஆனிமேட்டட் இமேஜாக கிடைக்குது. நம்ம கண்ணுக்கு அதான் இமேஜ் அப்படியே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் நகர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஸோ எல்லா வீடியோவுமே அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நமக்கு கிடைக்கிது. எந்த டிவைஸாக இருந்தாலும் அது அந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம செய்யுது. அதனால தான் எல்லா டிவைஸ்லையும் இந்த எஃபிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எஃபிஎஸ் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். இத்தனை ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டில் வந்து நமக்கு மூவ் ஆகி காட்டும் அப்படின்னு. ஸோ அந்த எஃபிஎஸ் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த இமேஜ் ரொம்ப கிளியராகவும் அழகாகவும் இருக்கும். நமக்கு கான்ஸ்டன்டாகவே வந்து 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்றது அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். நிறைய இடத்துல 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ன்ற ஒன்று கான்ஸ்டன்டாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு செகண்டில் 24 அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த கேப்சர் பண்ண எல்லா ஃப்ரேம்ஸும் எல்லா ஃபோட்டோஸும் ஒரு செகண்ட்குள்ளே நகர்ந்து முடிச்சிடும். ஸோ அது நமக்கு பார்க்க ஒரு வீடியோ மாதிரியே இருக்கும். சரி, இப்போ எப்படி ஒரு வீடியோ உருவாகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்லோ மோஷன் வீடியோவில் இந்த லைட் ஃப்ளிக்கரிங் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்லோ மோஷன் வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஃப்ரேமும் ஒரு டைமுக்கு தான் நகரும். ஸோ அந்த டைமை நம்ம வந்து குறைக்கும் போது ஆப்வியஸ்லி வந்து அந்த பிக்சர் ஸ்லோவாக நகர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அதனால அது வந்து ஸ்லோ மோஷன் அப்படின்றது ஆகிடுது. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப நார்மலாகவே தெரியுது. பட் இதில் இந்த லைட் ஃப்ளிக்கரிங் எப்படி ஆகுது? இந்த லைட் ஃப்ளிக்கரிங் வந்து ஏன் நேச்சுரல் லைட்டில் ஆகலை? இதனால இந்த அவுட்டோரில் எடுக்கிற ஒரு ஸ்லோ மோஷன் இந்த அளவுக்கு அழகாகவும், இன்டோரில் எடுக்கிற ஒரு ஸ்லோ மோஷன் வந்து இந்த அளவுக்கு லைட் ஃப்ளிக்கரிங்கோடவும் இருக்குது அப்படின்னா, அவுட்டோர்ஸில் எடுக்கும்போது நம்மளோட மெயின் லைட் சோர்ஸ் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக சன்னாக தான் இருக்கும். சன்லேருந்து வர வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய சோர்ஸாகவே இருக்குது. அந்த வெளிச்சத்தை தான் நம்ம கேமரா யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் டு இன்னொரு ஃப்ரேம் ஒரு வீடியோவை அது உருவாக்குது. அப்படி உருவாக்கும் போது இந்த லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபோட்டான்ஸ் அனுப்பிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஃபோட்டான்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேமரா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பட் நம்மளுடைய ரூம்குள்ளே, நம்மளுடைய ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே ஒரு டியூப்லைட் வெளிச்சத்தில் இதை பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளிக்கரிங் வருது? அப்போ டியூப்லைட்லேருந்து லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வரலையா? நம்ம கண்ணுக்கு அது தெரியலையே. நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது எப்போவுமே டியூப்லைட் ஆன் ஆகிருக்கும் போது ஃபுல் ரூம் வந்து லைட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டான்ஸ் இங்கே இருக்க தான் செய்யுது. எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் எப்படி இதனால் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நம்ம கண்ணு நம்மளை ஏமாத்துதுங்க. இப்போ கேமராவும் அதே தான், ஃபோட்டோ எடுக்கிற லென்ஸும் அதே தான். அப்போது நமக்கு பிரச்சனை நம்ம ஃபோனோ நம்ம கேமராவோ கிடையாது.
பிரச்சனை இந்த லைட்டு தான். இப்போ இந்த டியூப்லைட் தான் ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போய் டியூப்லைட்டை போய் கேட்டால் அதில் தான் இந்த விஷயம் நமக்கு தெரியுது. டியூப்லைட் அப்படின்றது ஒரு ஃப்ளோரசன்ட் லேம்ப். ஃப்ளோரசன்ட் லேம்ப் எல்லாமே எப்படி வேலை செய்யும் அப்படின்னா வோல்டேஜ் மூலமாக வேலை செய்யும், அதாவது நம்ம கரண்ட். அப்போ நம்ம வோல்டேஜ் அப்படின்றது டைரெக்டாக வந்து நமக்கு கிடைக்குதா, ஒரு கான்ஸ்டண்ட்டான கரண்ட்டாக நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. நம்மளோட எல்லா கரண்ட்டும் வந்து ஏசி கரண்ட். கரெக்டாக ஏசி கரண்ட் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அது மேலே ஒரு வோல்டேஜ்க்கும் கீழே ஒரு வோல்டேஜ்க்கும் கான்ஸ்டண்ட்டாக நகர்ந்துக்கிட்டே வரும். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த டயக்ராம் தான் ஒரு ஏசி கரண்ட்டை எப்படி இருக்குன்னு நமக்கு காட்டுது. ஸோ இந்த ஏசி கரண்ட் தான் நம்மளுடைய டியூப்லைட்லேயும் யூஸ் ஆகுது. டியூப்லைட்டுன்னு இல்லை, எல்லா ஒரு ஃப்ளோரசன்ட் லேம்ப்லேயும் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஏசி கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எவ்ரி டைம் அதிகமான வோல்டேஜ் இருக்கும் போதும் ஒரு பல்ஸ் கொடுக்குமா. ஒரு பல்ஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட் டைம் டிஸ்பிளே ஆஃப் லைட். இந்த பல்ஸ் ஆஃப் லைட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்கும் போது அண்ட் மினிமம் வோல்டேஜ் இருக்கும் போது, அதாவது ஒரு சின்ன வோல்டேஜ் ட்ராப் இருக்கும் போது அந்த பல்ஸ் போயிடும். மறுபடியும் அடுத்த வோல்டேஜ்க்கு வந்து இந்த பல்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பல்ஸ் வந்து ஏறி இறங்கி வரும்போது லைட் ஆக்சுவலி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஆஃப் ஆகி ஆன் ஆகிக்கிட்டு அப்படி இருக்கும்போது அது வந்து கண்டினியூஸ் லைட்டாக இல்லாமல் பல்சஸாக நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த பல்ஸ்டு லைட் வந்து நம்மளுடைய நார்மல் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆன் அண்ட் ஆஃப் விஷயம் வந்து கடகட நடந்துட்டு இருக்கு. அந்த வோல்டேஜ் அப் அண்ட் வோல்டேஜ் டவுன் விஷயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால நம்ம நேச்சுரல் லைக்கு வந்து இது தெரியவே தெரியாது. பட் ஆனால் நம்மளோட கேமராவில் இருக்கிற லென்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட். இதால் வந்து இந்த ஃப்ளிக்கரிங்கை வந்து கண்டிப்பாக படம் பிடிக்க முடியும். அதாவது நம்மளுடைய ஃபோனில் இருக்கிற கேமரா இருக்கிற லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஆஃப்டர் இன்னொரு ஃப்ரேம் அது ஃபோட்டோ பிடிக்கும் போது கடகடன்னு, ஏன்னா ஒரு வீடியோக்கு வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் தேவை இல்லையா, அப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவை காட்ட முடியும். ஸோ ஒரு ஃப்ரேம் ஆஃப்டர் இன்னொரு ஃப்ரேம் அது வந்து ஃபோட்டோ பிடிக்கும் போது அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான் இந்த பல்சஸ் விட, லைட்டோடைய பல்சஸ் விட. ஸோ அதனால ஒரு ஃப்ரேம் 2 ஃப்ரேம் எடுக்கிற வரைக்கும் இந்த பல்ஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கும். அப்புறம் அடுத்த 2 ஃப்ரேம் எடுக்கும்போது இது வந்து ஆன் ஆயிரும். அப்புறம் மேக்ஸிமம் பண்ணும்போது இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ சில ஃப்ரேம்ஸ்க்கு வந்து இந்த லைட் ஆன் ஆகும், சில ஃப்ரேம்ஸ் வந்து இந்த லைட் பல்ஸ் ஆஃப் லைட் வந்து ஆஃப் ஆகும் இருக்குது. ஸோ நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்த இந்த ஸ்பீடான லென்ஸால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்லோ மோஷன் வீடியோவில் லைட் ஃப்ளிக்கரிங் எதனால் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் பிளாக் ஷீப் நம்மளுடைய டியூப் லைட் தான். எந்த ஒரு ஃப்ளோரசன்ட் லேம்ப்லையும் நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளிக்கரிங் வந்து நம்மளோட ஃபோனில் நல்லாவே தெரியும். இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபோனோட ஃப்ளாஷை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். நம்மளோட ஃப்ளாஷை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்தோம்னா இந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் வராது. ஏன்னா நம்ம ஃப்ளாஷ் வந்து ஒரு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் லைட், பல்ஸ் கிடையாது. அண்ட் அதையும் தாண்டி நேச்சுரல் லைட்ஸ், இன்கேண்டசன்ட் லேம்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஸ்லோ மோஷன் இன்டோர்ஸில் எடுக்கும்போது, வீட்டுக்குள்ளே எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது உங்கள் ஃபோன் ப்ராப்ளம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதுக்கு காரணம் வந்து டியூப்லைட் மட்டும்தான். ஸோ அந்த டியூப்லைட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நல்ல லேம்ப் சோர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டுக்குள்ளேயே கூட ரொம்ப அழகான ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடுக்கலாம். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்பி தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான், சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்துட்டு இருக்கிற சின்ன பசங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோட்டோகிராஃபிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ வித் தட் செட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய்.